got my boys with me, at least those in favor. And if we don't meet before I leave, I hope I'll see you later. Once I was 20 years old, my story got told. I was writing about everything I saw before me. Once I was 20 years old. ஆட்சி கொடுக்கட்டுமாவா? அவ்வளோ ரியாக்ஷன் வீடியோ கண்டாங்க. சிங்கம்னு அவரை சொல்லிக்கிறாரு. மற்றபடி இந்த கெட்டு போன இறையா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன இறை டேரக்டா சொல்லாது. என்ட்ரி ஆகும்போது ஒரு மாசா ஒரு பீஜியம் இருக்கணும், இல்லைன்னா மாசா ஒரு டைலாக் சொல்லணும். இப்போ நம்ம இல்ல சின்ன சின்ன இறை அதெல்லாம் வந்து சாப்பிடாது. நல்ல பசியில இருக்கிற சிங்கம் அதெல்லாம் சாப்பிடாது. சிங்கமாவே இருந்தாலும் அடிக்க போறது ஏதோ ஒரு கழுதையை தானே. எது இன்னொரு சிங்கத்தை அடிச்சுக்கிட்டாரு. எது கழுதைன்னு எதை சொல்ற? உண்மையை சொல்லுத. சிங்கம் எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் உயிர் போற நிலைமையில இருந்தாலும் இன்னொரு சிங்கத்தெல்லாம் அடிக்க சாப்பிடாது. அது வந்து இல்ல இந்த சிங்கம் அப்படிதான் பண்ணுன்னு கதையில சொல்லுதாரு. கதையில இவங்க கம்யூனிஸ்ட் வந்து இதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. பிசிகா வந்து இதுக்கு முன்னாடி இவனுங்க கவின் கொலைகளுக்கு அதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும்போது நீ வெளியே வர மாட்டீங்களா, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து லயன் மாதிரி, அவங்க சின்ன பசங்க தான் சும்மா வந்துட்டு போவாங்க, நான் வந்து தெரியாது, நான் வந்தேன்னா அது வந்து காடே எப்படி பரபரக்கும் அப்படின்ற மீன் பண்றாரு. என்னதான் அண்ணன் பேசினாலும் அண்ணன் ஒன்ன மிஸ் பண்ணிட்டாரு. மதுரை மல்லியை பத்தி பேசல. நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா எனக்கு மதுரை மல்லினா பிடிக்கும். அண்ணன் பேசல. உங்களை மாதிரி வெளியூர்காரங்களுக்கு தான் மல்லியை பத்தி தெரியும், எங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும். அதுதான் அண்ணன் சொல்றாங்க. அண்ணன் மதுரைக்காரர் தெரியும்ல, கரெக்டா இருந்தா புரட்டா இல்லைன்னா வரட்டா காப்பரா கொடுத்துருவோம். அண்ணன் மொரட்டுக்கலைன்னு யாரை சொல்றாரு? புளோரிடியன்ஸ் தான் ஏன் தமிழாக்கம் பண்ணிருக்காரு. புளோரிடியன்ஸ்னா தமிழாக்கம் மொரட்டுக்கலை. இங்கிலீஷ்லயே தான் பேசுறாரு, புரிய மாட்டேங்குது. புரியுவியா? உள்ள யாரு இருக்கா? ஃபாரின் காரங்க தான் இருக்கீங்க. யாரு நினைச்ச இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கு எங்களுக்கு. இது மதுரடா, ஒன்ன மிரட்டுண்டா, ஒன்ன விரட்டுண்டா. விஜயகாந்த் பத்தி பேசியிருக்காப்புல, அது இதுக்கு பேசியிருக்காரு. அது என்ன சொல்றீங்க? 3ஆம் எம்ஜிஆர், 2ஆம் விஜயகாந்த், அண்ணனுக்கு நன்றி. பண்ணன்னா விஜயகாந்தின் மறுபிறவி அடிக்கிறீங்களா? டெஃபினட்டா. இது அவங்க ஒய்ஃப் பிரேமலதாவுக்கு தெரியுமா? ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து ஸ்பெஷல் நீடு, கவர்மெண்டால ஸ்பெஷல் நீடு வந்து கொடுக்க வேண்டிய பீப்புள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், பெற்றோர்கள், இவங்க அடுத்து மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர், இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். அவங்களதான் நாங்க பாரு, அது பேசி நீ ஃபவுண்டேஷனே சரி பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன அங்கங்க வர பிரச்சனைகள்லாம் வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கறத அண்ணன் இது பண்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்த மக்கள்னு சொல்லலாமா? ஆமா, இதான் மக்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரூட் காசா அண்ணன் கண்டுபிடிக்கிறாரு. அவர் எல்லாமே சிஸ்டமிக் திங்கிங்கோட தெளிவான லாஜிக்கல் அரசியல் பண்றாரு. இவ்வளவு நாள் கட்சி எல்லாம் மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அண்ணன் மட்டும்தான் மக்களுக்காக பேசுறாரு. இன்னைக்குதான் புரியுது உங்களுக்கு. இப்போ வந்து திராவிட சிந்தனை உடையவர் அப்படிங்கறத சொல்றாரு. அவரு திராவிடம் தமிழ் தேசியம், இரு கண்கள், இரு கண். வேற அண்ணா ஏன் சீமானு சொல்லல? அவங்க என்ன அண்ணான்னு சொன்னா சீமான் தமிழ் நேம் சொல்லல. சீமான் சைமன். அந்த பையனுக்கு பயம் இல்லை. அரங்கமா அந்த சைமன். அண்ணன் வந்து இதுல சொல்லுதாரு, அதாவது நாட்டு மக்களுக்காண்டி, பெண்களுக்காண்டி, ஆண்களுக்காண்டி, குழந்தைகளுக்காண்டி நாங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் நீங்க தடுத்தாலும் நாங்க வந்து விட மாட்டோம். பேச்சா சொல்லுதாரு. எந்த இடத்துலலாம் குரல் கொடுத்துருக்காருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. எத்தனை பேரு அதுக்கு தடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. சும்மா நானும் ரவுடி தாயான்னு சொல்லுற மாதிரிதான் இருக்குது ஒரு பேச்சு இப்ப பாக்கும்போது. இது வந்து தம்பி பேசுறது வேடிக்கையா இருக்கு. அண்ணன் சொல்லும் போதே குரல், சிங்கம் இதெல்லாம் வச்சு நம்மளா புரிஞ்சுக்கணும். நீ வந்து என்ன ஆணவ கொலைக்கு வந்து குரல் கொடுக்கல, தூய்மை பணியாளர் இதுக்கு குரல் கொடுக்கல, ஓட்டு திருட்டுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு நினைப்பா. அதான் அண்ணன் சிங்கம்ங்கிறாரு. சும்மா சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அண்ணன் குரல் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாரு. கொடுத்தா ஒரே குரல்,
ஆட்சியை பிடிக்கிறதுக்கான். ஓட்டு திருட்டுக்கே குரல் கொடுக்கலன்னா எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? என்னது மறுபடியும் சொல்லு. மறுபடியும் வராது. அண்ணன் சொன்னதே அண்ணனே ரிட்டர்ன் சொல்ல நினைச்சாலும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இது. அவரு மனப்பாடம் பண்ணிருப்பாரு, சொல்லிடுவாரு. ஆமா, இதுல இன்னொன்னு நான் கவனிச்சது அதுதான். சில பேரை வந்து துண்டு சீட்டுன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ஆனா அண்ணன் வந்து உலகத்துக்கே தெரியற மாதிரி A4 சீட் வச்சுதான் பேசுறாரு. அதுவும் நோட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து அரசாவோட கருத்து அதுல கேட்கணும். அந்த 5 கொள்கை தலைவருக்கு எதுவும் பிகைண்ட் ரீசன், எதுவும் மெயின் ரீசன் இருக்கா? ஏன் இந்த 5 பேர் அப்படின்னு? என்ன ஒரே ரீசன், ஓட் பேங்க் தான், வேற என்ன ரீசன்? ஓட் பேங்க்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களேன். எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் யாரு? தந்தை பெரியார். தந்தை பெரியார பகைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்ண முடியாது பண்றாரு அண்ணன் சீமான். அதனாலதான் வர முடியல. சீமானின் எதிரி. ரெண்டாவது வந்து காமராசர், பெருந்தலைவர் காமராசர். அதான் காமராஜர். அடுத்து வேற இன்னொருத்தர் உண்டு, அம்பேத்கர் வந்து பகிச்சுக்க முடியாது. லாஸ்ட் அந்த அஞ்சலையம்மாள், இன்னொருத்தங்க யாரு? வேலுநாச்சியார். இவங்க 2 பேர். அஞ்சலையம்மாள் எனக்கு தெரியாது, வேலுநாச்சியார் பத்தியும் அவ்வளவா தெரியாது. ஆனா இது ரெண்டும் ஓட் பேங்க் நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறீங்க? இந்த 2 இடத்துல வேற பெரிய பெரிய கேஸ்ட்ல இருந்து ஆளுங்களை சொல்றாங்க, அப்படி சொல்றியா நீ? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதா? அப்படி இருக்கு. சாரதி சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். 5 பேரை கொள்கை தலைவர்னு சொல்லுதாரு. ஆனா அந்த 5 பேர்ட்ட இருந்தும் எந்தெந்த கொள்கை அப்படின்னு சொல்லி அதை சொல்ல மாட்டேங்குது. ஓகே, இப்ப வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் அவங்க சொல்றது வந்து பிரிட்டிஷ் டைம். அந்த டைம்ல பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா ப்ராட்டஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இந்த சைடு வந்தோம்னா பெரியார், அம்பேத்கர். பெரியார் வந்து பிரிட்டிஷ் டைம்ல இருந்து இருக்கிறாரு. அவரோட மேஜர் இது என்னவா இருந்துச்சுன்னா கேஸ்டிக் அகைன்ஸ்டானது. சேம் அம்பேத்கரோட இது பார்த்தோம்னா நம்ம சட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே இது பண்றது, எந்த மாதிரியான ஒரு இந்தியா இருக்கணும்னு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கரெக்டா அம்பேத்கர் சொன்ன மாதிரியான ஒரு இந்தியாவான்னு தெரியல. ஆனா அதுக்கான ஒரு இன்னைக்கு இருக்கிற நிறைய பெஸ்டான இதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஆள். இப்போ அப்படி காமராஜருக்கு போனோம்னா காமராஜர் வந்து தேசியவாதி. பெரியாருக்கு வந்தோம்னா பெரியார் வந்து திராவிட நாடு கேட்டவர் பிளஸ் தனித்தமிழ்நாடு கேட்டவர். சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தம். இந்தியாவுக்குன்னு போராடுறதோட இந்தியர்களுக்காக போராடணும். அவங்களுக்குள்ளே கொள்கை எல்லாமே ஒத்து போகுமான்னு பார்த்தா ஒத்து போகாது. ஆனா 2 பேரும் சேர்ந்துதான் ஒன்னாதான் இது பண்ணாங்க. காமராஜருக்காக நிறைய இடத்துல வந்து பெரியார் போய் ஓட்டு கேட்டிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ நம்ம வந்து காமராஜர்கிட்ட இருந்து எது எடுக்கிறோம், பெரியார்கிட்ட இருந்து எது எடுக்கிறோம், அம்பேத்கர்கிட்ட இருந்து எது எடுக்கிறோம், வேலுநாச்சியார்ட்ட இருந்து எடுக்கிறோம், அஞ்சலையம்மாள்கிட்ட இருந்து எது எடுக்கிறோம், எல்லாமே ஓட்டுதான். அண்ணன் கூட இருக்கிற தம்பிகளே பெரியார்கிட்ட இருந்து ஜாதி ஒழிப்பு கருத்துல எவ்வளவு பேர் முரண்படுறாங்க, எவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாது. எங்களோட கட்சி எந்த இடத்துலயுமே ஜாதிகளுக்கு ஆதரவு கொடுக்காது. ஜாதி பெயரை பயன்படுத்துறவனுமே எங்க கட்சிக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டோம்னா நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம அவங்களை கைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொள்கை தலைவர் எந்த கொள்கையில அவங்க தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன், எந்த இடத்துல எடுக்கல அப்படின்னு சொல்றது அண்ணனுக்கு இல்லை, அண்ணனை ஃபாலோ பண்ற தம்பி அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அண்ணனை ஃபாலோ பண்ற தம்பிகளுக்கும் எல்லாமே தெரியுமா அப்படின்னா தெரியாது. அண்ணனை விட தம்பி நல்லா பேசுறது, தம்பி நல்லா பேசுறியானே. என்னன்னா அண்ணன் வந்து தமிழகத்தோட மைய பகுதியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி தோணுது. அங்கிருந்து யாரையாவது கொள்கை தலைவர்களா தீரன் சின்னமலையோ இல்லைன்னா திருப்பூர் குமரனோ இந்த மாதிரி ஆளுங்களையும் அண்ணன் எடுத்திருந்தா, அவர்கள் வந்து இந்த சைடு இல்ல, அவங்க வந்து இந்த ஓரத்துல வராங்கல்ல, அதான் அந்த மக்களை தான் சொல்லுவேன். கொள்கை தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதான் இப்போ நம்ம கொள்கை தலைவர்கள் அண்ணன் எடுத்ததே எதுக்காண்டினா வாக்கு கண்டிதான, கொள்கை கண்டியா? அது இதுவும் வந்து அரசியல் தெளிவில்லாத பேசு. தமிழ்நாட்டோட நடுப்பகுதி என்னது? தமிழ்நாட்டோட இதய பகுதி. தமிழ்நாட்டு இதயத்துல யாரு இருக்கு? அண்ணன் தான் இருக்காரு. எனக்கு நிறைய தலைவர்களை பிடிக்கும், பிரைமரியா இவங்களதான் பிடிக்கும். அந்த மாதிரி பதிவு பண்ணணும். என்னன்னா அண்ணன் வந்து சொல்லுதாரு,
விஜய்லாம் அரசியலுக்கு வர மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களாம். பேரை சொன்னதுக்கு அப்புறம் பேர் தானே சொல்லியிருக்காரு, மாநாடு சொன்னதுக்கு அப்புறம் மாநாடு தானே சொல்லியிருக்காரு, அடுத்த கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் கூட்டம்லாம் ஓட்டாவாது, எப்படி நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படி கேட்காங்களாம். நான் ஆனா அண்ணன் கிட்ட எதிர்பார்த்தது ஒண்ணுதான், அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பேர் சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணன் என்ன பண்ணாரு, வேற மாநாடு போடும் போதும் அண்ணன் என்ன பண்ணாரு, இத மட்டும்தான் பாக்க. அதுக்கு கேள்விக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அண்ணன் என்ன பண்ணாரு இன்ன வரைக்கும் அண்ணன் நடிச்ச 59 படமும் 59 புத்தகத்துக்கு சமம். இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும்தான். ஐயா குஷி படத்துல என்னையா கத்துக்கலாம்? அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணதியா, அதெல்லாம் அது வர அன்றாட எல்லா மாணவர்களுக்கும் தேவை. அந்த படம் குஷி நான் பார்க்கல, ஆனா அந்த பேரை கேட்டாலே தெரியுது அது வந்து நமக்கு வந்து ஒரு பாலியல் கல்வியா நமக்கு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, மாஸ்டர்ல பெண்கள் போடுற ட்ரெஸ் பொறுத்து ஒண்ணும் இல்ல, பாக்குறவங்க தான் பிரச்சனை இருக்கு அண்ணன் கருத்து சொல்லிட்டாரு. அண்ணன் வந்து அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஆனா அது டெலிகேட் சீன்ல போக வச்சது லோகேஷ் கனகராஜா இங்க நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பதிவு ஆமா, நான் வந்து அத போன வாரமும் வன்மையை கண்டிச்சேன். அண்ணா லோகேஷ் மதத்தை வச்சு அரசியல் பண்றது, ஆனா அதுவுமே வந்து டிஎம்கேவோட சேர்ந்ததுதான்.